அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே அமைந்த உன்னதமான கருத்துக்கள் புதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலேயும் நல்ல பல கருத்துக்களை திருமூலநாயனார் நமக்கு சொல்ல கேட்கலாம். சித்தம் யாவையும் சிந்தித்து இருந்திடும், அத்தன் உணர்த்துவது ஆகும் அறிவாளே. சித்தம் யாவையும் தின் சிவம் ஆனக்கால், அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானே. சித்தம், இந்த சித்தம் என்றால் என்ன என்பதை பற்றி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வேதத்தை படித்ததால் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். மனம் 4 கூறுகளாக பிரிந்திருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று. இந்த அகங்காரம் என்கிற மனம் பிரம்மாவாக இருந்து உலகத்தை சிருஷ்டிக்கிறது. புலன்கள் வழியாக ஜீவசக்தியாகிய வாயு மனமாகி சலிக்கும் போது அகங்காரம் என்கிற நிலையிலே உலகத்தோடு இணைந்து உலகை சிருஷ்டிக்கிறது. சித்தம் என்பது ஆன்மாவுக்கு மிக நெருக்கமாக அணுக்கமாக இருக்கிறது. இந்த சித்தம் என்பதை ஆழ்மனம் என்று நாம் புரிந்திருக்கிறோம். புறமனம், நடுமனம், அடிமனம், ஆழ்மனம் என்று 4 நிலைகளை பார்க்கிறோம். இந்த 4லும் மனம் என்பதே சாட்சியாக பொதுவான ஒன்றாக இருக்கிறது. இந்த மனம் என்பது உருவ மத்தியத்திலே இருந்து சலித்து கீழே இறங்கி புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சலிக்கிற போது அது உலகை சிருஷ்டிக்கிறது, உலக வாழ்க்கையோடு நம்மை பிணைக்கிறது. மறுபடியும் அது அசைபற்று உருவ மத்தியத்திலே ஒடுங்கும் போது அதுவே ஞான குருவாக சத்குருவாக மாறி அமைகிறது. இப்படி இந்த மனமே உலக வாழ்க்கையிலே இணைந்து சலித்திருப்பதற்கும் காரணமாகிறது. அதே வேளையிலே தனக்குள்ளே தங்கி இருந்து சத்குருவாக மாறி அமைந்து சகலத்தையும் நமக்கு காட்டிக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. சித்தம் ஒடுங்கி குரு மத்தியத்தில் நிற்கும் போது அத்தன், அதாவது ஜீவனாகிய சிவனின் சாநித்தியத்தை நம்மால் உணர முடியும். எம்பெருமான் ஈசனுடைய கருணை கண்கள் நம் மீது திரும்புவதற்கு சித்தம் என்கிற சிவனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மனத்தின் கூரோடு நாம் இணைய வேண்டியது அவசியமாகிறது. நமக்கு இதை அறிவால்தான் எம்பெருமான் ஈசன் உணர்த்துவார். அந்த அறிவு என்பது சித்தம் என்றாகிறது. ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்திலே சொன்னார்கள், அறிவு என்பது ஆணாகும், மனம் என்பது பெண்ணாகும். எப்பொழுது அறிவு மனதை அடக்கி ஆள்கிறதோ அப்பொழுதுதான் ஆண்மை என்பது உண்டாகும், அப்போதுதான் புருஷன் என்று ஆக முடியும் என்று சொல்லுகிறார். சாதாரணமாக உலகில் சார்ந்து வாழ்ந்திருப்பவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அலிகளாகும் என்று ஞானவிதா அறிவித்திருந்தார்கள். அந்த கருத்து இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது. இதயத்தும் நாட்டத்தும் என் தன் சிரத்தம் பதிவித்த பாத பராவரன் நந்தி, கதி வைத்த ஆறும் மெய்காட்டிய ஆறும் விதி வைத்த ஆறும் விளம்ப ஒண்ணாதே. 3 நிலைகளிலே 6 6 6 என்று குறிப்பிடுகிறார். கதி வைத்த ஆறு, சுவாசத்தின் ஓட்டம் முதுகுத்தண்டிலே பாயும் போது 6 இடங்களிலே அழுந்தியும் சுற்றியும் சுழன்றும் ஒரு சக்கரம் போல இயங்குகிறது. இவற்றை கீழ் 6 ஆதாரங்கள் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த உடல் இயக்கம், உயிர் இயக்கம் நடப்பதற்கு இந்த கீழ் 6 ஆதாரங்களின் இயக்கம் அவசியமாகிறது. ஜீவனாகிய சிவத்திடமிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்கிற மின்சாரம் இந்த 6 சக்கரங்களிலே 6 மின் நிலையங்களிலே இருந்து முறையாக பிரித்து உடல் முழுவதற்குமான இயக்கத்திற்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த 6 சக்கரங்களும் மின் சக்தியை நிறுத்தி சுழற்றி உடல் முழுவதும் பரவவிடக்கூடிய காரியத்தை செய்கின்றன. நம் வீடுகளுக்கு வரக்கூடிய மின்சாரம் என்பது மின் நிலையங்களிலே வந்து சேர்கிறது. அதாவது மின் உற்பத்தி நிலையங்களிலே இருந்து மின் பகிர்மான நிலையங்களுக்கு வந்து சேர்கிறது. அப்படி வந்து சேர்ந்த மின்சாரம் ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் வரும்போது அங்கே மின்மாற்றிகள் என்பவை அமைக்கப்பட்டு 220 முதல் 230 வோல்ட் மின் அழுத்தம் இருப்பதாக மாற்றி அமைக்கப்பட்டு வீடுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த மின்மாற்றிகள் எப்படி வேலை செய்கின்றனவோ அப்படித்தான் நம்முடைய உடலிலே கீழ் 6 ஆதாரங்களாக இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்களும் வேலை செய்கின்றன.
அதற்கடுத்து விதி வைத்த ஆறு என்று குறிப்பிடுகிறார். விதி வைத்த ஆறு என்பது ஜீவசக்தியாகிய வாயு, ஜீவன், இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதைத்தான் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மேல் ஆறு ஆதாரங்கள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த மேல் ஆறு ஆதாரங்கள் இயங்கும் போது கீழ் ஆறு ஆதாரங்கள் மெல்ல மெல்ல இயக்கத்தை நிறுத்த ஆரம்பிக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதி, விசுத்தி, ஆக்னி என்று அழைக்கப்பட்ட பகுதிகளிலே சென்று கொண்டிருந்த மின்சாரம் நிறுத்தப்படுகிற காரணத்தால் அந்த மின்மாற்றிகள் இயங்காமல் மெல்ல மெல்ல ஒடுங்க ஆரம்பிக்கின்றன. இந்த ஒடுக்கம் முடிந்தான பிறகு புருவ மத்தியத்திலே இருந்து ஜீவனுடைய சன்னிதானத்தை நோக்கி ஜீவன் பயணப்படும் போது 6 அவஸ்தைகளை சந்திக்கிறது. இந்த 6 அவஸ்தைகள் தான் 6 ஆதாரங்கள், மேல் 6 ஆதாரங்கள் என்று குறிப்பிட்டோம். மேலே பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய 6 நிலைகள் இவை. ஆனால் அதன் உள்ளே இந்த 6க்குள்ளும் என்ன நடக்கிறது என்பதை புரியப்படுத்தக்கூடிய 6 விதமான விளக்க நிதானங்கள் மெய் காட்டிய 6 என்று குறிப்பிடப்படுகின்றன. மெய் என்பது உண்மை, நேர்மை. நாம் புரிந்திருக்கக்கூடிய இந்த உடலுக்குள்ளே இந்த 3 விதமான 6 வகையான அவத்தைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. முற்று முதலாக இதன் விளக்கத்தை பராபரம் மாத்திரமே நன்கறியும். மற்றவர்கள் தத்தமது அனுபவத்திலே மாத்திரமே இவற்றை புரிந்து கொள்ள முடியும். ஏனையோருக்கு இது புரியாத புதிராக குழப்பமாகவே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவடி வைத்து என் சிரத்து அருள் நோக்கி பெருவடிவை தந்த பேர் நந்தி தன்னை கூறுவடிவில் கண்ட கோனை எம் கோவை கரு அழிவு அற்றிட கண்டு கொண்டேனே. கரு அழிவு, கரு என்பது ஏன் ஏற்படுகிறது? நம்முடைய கர்மவினை காரணமாக அந்த கர்மவினையை அனுபவித்து தாய்ப்பதற்காக மறுபடி ஒரு தாய் தந்தையருக்குள்ளே நுழைந்து கருவிலே ஒரு உடலெடுத்து பிறக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த பிறப்பு இறப்பு என்கிற சங்கிலி மிகவும் துன்பமயமானது. இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அத்தன் அருள் பெற வேண்டும். எம்பெருமான் ஈஸ்வரனுடைய திருவடி என்பது நம்முடைய சிரத்திலே இருக்கிறது. அந்த திருவடி என்பது ஒன்று பெரியதாகவும் ஒன்று சிறியதாகவும் இருக்கிறது. பெரிய திருவடி எம்பெருமான் ஈசனுக்கானது, சிறிய திருவடி அன்னை சக்திக்கானது. இது சந்திரகலை சூரியகலை என்கிற 2ஆக நமது சிரத்திற்குள்ளே புருவ மத்தியத்திலே இருக்கிறது. இதையே கால்கள், பாதங்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அந்த திருவடிகளை சென்று சரணடைந்தவர்கள் மாத்திரமே ஞானத்தை பெற முடியும். மறுபடி பிறந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாயச் சுழலில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும். ஒரு வடிவிலே கோனை காண வேண்டும். அந்த கோன் கோவாக, அரசனாக இருக்கும். புருவ மத்தியத்திலே ஒழுக்கம் பெற்ற மனம் சத்குருவாக மாறியமைந்து நமக்கு உண்மையான ஞானத்தை காட்டிக் கொடுக்கும். நாம் எண்ணற்ற நூல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக யோக வாசிஷ்டம் என்கிற நூலை பார்க்கும் போது அந்த நூலிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பன வாழ்க்கை என்று. இந்த சொப்பன வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது, எப்படி பிறவிகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றியெல்லாம் சரஸ்வதி என்கிற சித்தினி, லீலாவதி என்கிற பெண்ணுக்கு சொல்லுவதாக அதிக விளக்கங்கள் அந்த நூலிலே இருக்கின்றன. நாம் யோக வாசிஷ்டம் என்கிற நூலையும் வாசித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு சகோதர சகோதரிகள் யோக வாசிஷ்டத்தை வாசித்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். திருவடி ஞானம் சிவம் ஆக்குவிக்கும். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும். திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே. திருவடியை பற்றியதான ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். ஞானம் என்பது தெள்ளற அறிந்த தூய அறிவு என்றாகும். எந்த விதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் முற்று முதலாக ஒன்றை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதற்கு அறிவு என்று பெயர். இதை பற்றி மேலும் அதிக விளக்கங்கள் எனக்கு தேவையில்லை. இது பற்றியதான முழுமையான விளக்கத்தை நான் அறிந்து கொண்டு விட்டேன் என்று ஒருவர் சொன்னார். அவர் அறிவாளி என்று ஆகிறார். அறிவு என்றால் என்ன? அறிவு என்பதை எப்படி புரிந்து கொள்வது? எந்த விதமான ஐயத்திற்கும் குழப்பத்திற்கும் இடமில்லாமல் ஒரு பொருள் குறித்து முற்று முதலாக நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதுவே அறிவு என்றாகும். அதுவே சுத்த ஞானம் என்றும் குறிப்பிடப்படும். இந்த சுத்த ஞானத்தை அடைவதற்கு பல படிநிலைகளை நாம் கடக்க வேண்டும். பார்த்தல், கேட்டல், படித்தல்,
தொட்டறிதல், அலசி ஆராய்தல், இப்படி பல நிலைகளிலே ஒரு விடயத்தை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒருவர் ஒரு கருத்தை சொன்னார் என்றால் நாம் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்றால் இல்லை. பலரிடம் அதை பற்றி கேட்கிறோம். இப்படி ஒரு தகவல் வந்திருக்கிறது, இது உண்மையா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறோம். ஆம், தகவல் உண்மைதான் என்று பலரும் அதை சொன்ன பிறகு இந்த தகவல் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறோம். அப்போது மனதிலே சிறிது தயக்கம் இருக்கிறது. உடனடியாக நாம் தொலைக்காட்சி பெட்டியை திறந்து பார்க்கிறோம். அங்கே தகவல் சொல்லப்படுகிறது. ஒரு நிலையத்தார் சொன்ன தகவலை முழுவதாக நம்பிவிடாமல் மற்ற நிலையங்களுக்கு நாம் மாற்றி மாற்றி வைத்து எல்லா நிலையங்களும் ஒரு குறிப்பிட்ட தகவலை சொல்லும் போது அது உண்மை என்று ஒப்புக்கொள்கிறோம். உலகியல் சார்ந்த ஒரு தகவலுக்கு கூட நாம் இத்தனை விடயங்களை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது உண்மை ஞானத்தை பற்றி சிந்திக்கும் போது பலவிதமான நிலைகளிலே நாம் ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது. பலரிடம் கேட்டு இதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த பலர் யார்? ஏற்கனவே ஞான நிலையை பெற்றிருந்த சித்தர் பெருமக்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தங்களுடைய நூல்களிலே பாடல்களாக கொடுத்திருக்கிறார்கள். இது காரணமாகவே நாம் எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். திருவடி ஞானம் சிவமாக மாற்றும், திருவடி ஞானம் சிவலோகத்திலே சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும், திருவடி ஞானம் முத்திகை கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார். மலம் என்று இங்கே சொல்லியது ஆணவம், கண்மம், மாயை என்கிற 3 மலங்கள். ஆணவம் என்பது உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய உறவுகளை குறித்து சிந்தித்திருப்பது. நான், எனது, என் உறவு, என் குடும்பம், என் சொத்து என்று இருப்பது. இது ஆணவம் என்று வரும். கண்மம் என்பது நாம் செய்கிற காரியங்களிலே பற்று வைத்து இது என்னுடைய காரியம், இது நான் செய்ய வேண்டியது என்று எண்ணும் போது அது கர்மத்திலே மலமாக மாறுகிறது. மாயை என்பது இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டு காரணமே இல்லாமல் ஒன்றை விரும்புவது, காரணமே இல்லாமல் ஒன்றை வெறுப்பது. இவையெல்லாம் மாயா மலத்திலே வந்து சேரும். இப்படிப்பட்ட 3 மலங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் நம்முடைய திருவடியிலே ஞானத்தை பெற வேண்டும். திருவடி என்று சொல்லப்பட்டது எம்பெருமான் ஈஸ்வரனுடைய 2 திருவடிகள். ஒன்று சூரியகளை, மற்றது சந்திரகளை. இந்த 2ம் தங்கி இருக்கக்கூடிய இடம் பூர்வ மத்தியம் என்றழைக்கப்பட்ட சுழுமுனைத்தானம். இந்த சுழுமுனைத்தானத்திலே மனத்தை நிறுத்தி யோக பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஞானத்தை பெறுவார்கள், சிவலோகத்தை சார்வார்கள், சிவமாக தன்னை மாற்றிக்கொள்வார்கள். ஆணவம், கண்மம், மாயை என்கிற 3 மலங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள், உண்மையான ஞானத்தை பெறுவார்கள் என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லக்கூடிய திண்ணிய அறிவுரையாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளை, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.